ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு மிளகாத்தூள் இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சட்டியில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் மூணும் ஆட் பண்ணி நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக இருக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுலேயே ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அதனால வெயிட் பண்ணுங்க. இதுக்கவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வரும். அப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கொதிச்ச ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.